ஒரு சில நட்சத்திரங்கள் அல்லது ஒரு சில ராசிகள் இடம்பெறும் பொழுது அவர்களுக்கு அந்த கூட்டு அப்படின்றது வந்து பாதிப்படையுது. கூட்டு தொழில் வந்துட்டு சிறப்பாக வரதில்லை. தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு சில ராசிகளுக்கு வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் கொண்டவர்களுக்கு வந்துட்டு தொழில் அப்படின்றது வந்து கூட்டு அப்படின்றது ஆகிறதில்ல, கூட்டு தொழில் அப்படின்றது வரதில்லை. ஸோ அப்போது அவர்கள் தனித்து செஞ்சுக்கிறதே நல்லது. ஒரு ராசிக்கு வந்து பாதக ராசி அப்படின்றது வந்துட்டு பாதகாதிபதியாக வர்ற ராசிகள் வந்து கூட்டு சேரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிதுன லக்னம் அப்படி அல்லது மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ மிதுன லக்னம் அல்ல மிதுன ராசினா அதுக்கு நேர் 7 வந்துட்டு தனுசு லக்னம் தனுசு ராசி பாதகம்னு பேர். அப்போ 7ன்றது வந்துட்டு கூட்டு தொழிலையும் குறிப்பிடும், நண்பர்களை குறிப்பிடும், அதே போல் திருமண வாழ்க்கையை குறிப்பிடும். ஒரு 5 பேர் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு மிதுன லக்னம் மிதுன ராசி, இல்லாட்டி கன்னி லக்னம் கன்னி ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, இல்லாட்டி மீன லக்னம் மீன ராசி, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே கூட்டு தொழில் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கசந்து போயிடும். ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, கூட்டு தொழில் யாருக்கு ஆகாது. பிஸ்னஸ் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்யும்போது ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து நம்ம 20 லட்சம் போட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை சின்னதாக ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறவங்க கூட வந்து 2 லட்சம் போட்டு ஆரம்பித்தா கூட வந்துட்டு என்னென்னா ஒரு 5 பேர் சேர்ந்து 10 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற வகையிலெல்லாம் வந்துட்டு ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது வந்து ஷோரூம் ஒரு டிவிஎஸ் ஷோரூம் வைக்கிறேன், இல்லை வந்து நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ஒரு 5 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ஆளுக்கு 50 லட்சம் போட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும்பொழுது அதில் அந்த 4 பேர் இல்லை 5 பேர் கூட்டு, அந்த 5 பேர் கூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் அல்லது ஒரு சில ராசிகள் இடம்பெறும் பொழுது அவர்களுக்கு அந்த கூட்டு அப்படின்றது வந்து பாதிப்படையுது. கூட்டு தொழில் வந்துட்டு சிறப்பாக வரதில்லை. ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் சார், நாங்கள் 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் சார், நாங்கள் ஒரே பிளேட்டில் சாப்பிடுவோம் சார், 20 வருஷமாக அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்துட்டு ஒரு நண்பராக நீங்கள் 100 வருஷம் கூட ஒன்றா இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு சில ராசிகளுக்கு வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் கொண்டவர்களுக்கு வந்துட்டு தொழில் அப்படின்றது வந்து கூட்டு அப்படின்றது ஆகிறதில்ல, கூட்டு தொழில் அப்படின்றது வரதில்லை. ஸோ அப்போது அவர்கள் தனித்து செஞ்சுக்கிறதே நல்லது. இப்போ 4 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார், சின்ன வயசுலேருந்து 4 பேர் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸு. இப்போ 4 பேரில் ஒரு ஆள் வந்து விட்டுட்டு நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒரு ஆள் அந்த ராசி வருது அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படின்னும் போது அந்த ஒரு ஆளை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் தொழிலில் இன்வால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு ஏதோ ஒன்று ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது 3 பேர் வந்துட்டு அதில் ஷேர் போடுற மாதிரியும் அந்த ஒரு ஆளை வந்துட்டு அவர் மார்க்கெட்டிங் லைனில் அந்த இதெல்லாமே விற்று கொடுக்குற மாதிரி அதில் வந்து ஒரு கமிஷன் சார்ந்து இவருக்கு ஒரு பர்சன்டேஜ்ன்ற மாதிரி தனியாக பேசிக்கணும். அவர் எல்லாருமே வந்து ஆளுக்கு 50 லட்சம் போடலாம், ஆளுக்கு 20 லட்சம் போடலான்னும் போது அதில் வந்து கூட்டு அப்படின்றது வந்து ஒரு காலகட்டத்தில் பிரிவினையை கொடுத்துடுது. அப்போ எந்தெந்த ராசியெல்லாம் வந்து கூட்டு தொழில் ஆகாது, எந்தெந்த மாதிரியான கிரக அமைப்புகள் கொண்டவங்க வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எப்பவுமே ஒரு ராசிக்கு வந்து பாதக ராசி அப்படின்றது வந்துட்டு பாதகாதிபதியாக வர்ற ராசிகள் வந்து கூட்டு சேரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிதுன லக்னம் அப்படி அல்லது மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கன்னி லக்னம் கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தனுசு லக்னம் தனுசு ராசி, அதே போல் மீன லக்னம் மீன ராசி, இந்த 4 லக்னம் அல்லது ராசிகளை கொண்டவர்கள் தங்களுக்கு 7ஆம் இடம் வந்து பாதகமாக வரும். இப்போ மிதுன லக்னம் இல்லை மிதுன ராசினா அதுக்கு நேர் 7 வந்துட்டு தனுசு லக்னம் தனுசு ராசி பாதகம்னு பேர். அப்போ 7ன்றது வந்துட்டு கூட்டு தொழிலையும் குறிப்பிடும், நண்பர்களை குறிப்பிடும், அதே போல் திருமண வாழ்க்கையை குறிப்பிடும். அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிதுன லக்னம் மிதுன ராசி பார்க்குறீங்களோ அந்த குடும்பத்தில் ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சு வாழ்கிறவங்க 2 கல்யாணம் இதெல்லாமே உண்டு. அப்போ லைஃப் பார்ட்னர்ன்றது ஒன்று, அதே போல் தொழில் பார்ட்னர்ன்றது ஒன்று, நண்பர்கள் அப்படின்றது ஒன்று, இதெல்லாமே வந்துட்டு கூட்டு அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் பிரிவினையை சந்திக்கிறார்கள். அப்போது ஒரு 5 பேர் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு மிதுன லக்னம் மிதுன ராசி, இல்லாட்டி கன்னி லக்னம் கன்னி ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, இல்லாட்டி மீன லக்னம் மீன ராசி, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே கூட்டு தொழில் அப்படின்றது அவங்களுக்கு வந்து கசந்து போயிடும். ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க தொழில் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ஒருத்தர், அவருக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன், அவருக்கு நான் சொல்கிறேன், அவர் வந்து கேட்குறாரு, அவர் வந்து தனுசு ராசி சார், நாங்கள் கூட்டாக போட்டு ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கோம் 5 பேர் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் வந்து வேண்டாம் ஏற்காடில் அப்படின்னு சொல்கிறாரு.
சார் உங்களுக்கு எப்பவுமே கூட்டு ஆகாது சார் அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் எல்லாமே தெளிவாக பேசி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாரு. ஆனால் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த இடம் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை, அந்த இடத்துக்கு வந்து செலவுகள் அதிகமாக பண்ணிட்டோம், இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் வந்து இவர் அதை விட்டு விலகிறாரு. என்னுடைய ஷேரை மட்டும் தனியாக கொடுத்துருங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நார்மலாக என்னென்னா இந்த தனுசு ராசி மீன ராசி இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக, நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் இவங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு கூட்டு தொழில் அப்படின்றது வந்துட்டு ஆகாது. அப்போ அந்த 4 ராசி அல்லது 4 லக்னம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா நீங்கள் கூட்டு நீங்களே சேராதீங்க, நீங்கள் தனித்தே தொழில் செய்யுங்க. அப்படி இல்லை இந்த ராசியை கொண்டவங்க வராங்கன்னும் போது நீங்கள் கூட்டு சேர்த்துக்காதீங்க. மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கூட்டு செய்யலாம். அடுத்து 7ஆம் இடம் கணவன் மனைவி அப்படின்னாலே, அதாவது கலத்திரம்னாலையும் கூட்டுனாலையும் லைஃப் பார்ட்னர்னாலையும் பிஸ்னஸ் பார்ட்னர்னாலையும் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கணும். எந்த லக்னமாக இருந்தாலையும் 7ஆம் அதிபதி வந்து நேசமாகக்கூடாது. 1. 2வது 7ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் நேசமாகக்கூடாது. 7ஆம் அதிபதி ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, ராகு கேதோட சேரக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கூட்டு இப்போ ஒரு நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுனாலையும் அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரே ஒரு கேள்வி, சார் எனக்கு கூட்டு தொழில் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது 4 ராசிகள், அந்த உபய ராசிகள்னு சொல்லப்படுற மிதுனம், மீனம், கன்னி, தனுசு இந்த மாதிரி நட்சத்திர ராசிகள் வரும்பொழுதும் லக்னங்கள் வரும்போது கூட்டு ஆகாது. 2வது எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி நீசமானாலும் 7ஆம் அதிபதி வக்ரமானாலும் 7ஆம் அதிபதி ராகுகேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் 7ஆம் அதிபதி ராகுகேதுவோட கூடியிருந்தாலும் அவர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. 2வது லைஃப் பார்ட்னரும் அதே தான். அப்போ திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு பேர். அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு திருமண வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணி சேர்த்து வைக்கலாம். அதுக்கப்புறமும் இடர்பாடுகள் உண்டு. என்ன நல்ல ஜாதகம் உங்களுக்கு மேட்சிங்கே வராது, பொறுமையை பார்த்து தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். 1 இடர்பாடுகள் உண்டுன்னும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஆனால் தொழிலில் மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் 1 மாதம் 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் கொடுத்த ஷேரில் வந்துட்டு ஒரு ஆள் வந்து எனக்கு நான் ஒத்து வரல, நீங்கள் அதை பார்த்துட்டு, அதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, 3 மாதம் நல்லா போயிட்டுருக்கோம், உடனே இதில் 5 பேரில் ஒருத்தர் வந்துட்டு நான் தனியாக ஒரு பிரான்ச் வேறு ஒரு ஊரில் ஆரம்பிக்கிறேன்னு போவார். அப்போ எல்லோரும் சேர்ந்து தனியாக ஆரம்பிக்கணும், நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னா அதில் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணம் போடுற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறேன், அது இங்கே வந்து நம்மளுக்கு பாதிப்பை தராது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கூட்டு தொழில் அப்படின்றது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் வந்து பிரிவினையை கொடுக்கும். அப்போ கம்பல்சரி வந்து இந்த 4 ராசிக்காரர்களும் சரி, 7ஆம் அதிபதி ராகுகேதோட நட்சத்திரம் அல்லது ராகுகேதோட கூடியவர்கள் அல்லது லக்னாதிபதி திசை 7ஆம் அதிபதி திசை நடக்கும் காலகட்டத்திலையும் சரி, நல்லா போயிட்டுருக்கு சார் கூட்டு தொழில், இந்த 4 ராசி இல்லை, அதே போல் 7ஆம் அதிபதி பாதிக்கப்படலை, நல்ல கூட்டு தொழில் வந்து 10 வருஷமாக போயிட்டுருக்கு, திடீர்னு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது சார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அங்கே லக்னாதிபதி திசையோ அல்லது 7ஆம் அதிபதி திசையோ நடக்கும். அப்போ லக்னாதிபதி திசை நடந்தாலும் 7ஆம் அதிபதி திசை நடந்தாலும், லக்னாதிபதி திசை நடந்தால் 7க்கு 7ன்னு பார்ப்போம், இல்லாட்டி 7ஆம் அதிபதி திசை நடந்தால் லக்னத்துக்கே 7, அப்போ அது வந்து பாதகத்தை ஏற்படுத்தும்னு பேர். அப்போ அந்த இடத்துல கம்பல்சரி வந்துட்டு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலும் சரி, அந்த லக்னாதிபதி திசை 7ஆம் அதிபதி திசை நடக்கும்போது கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கும். அப்போ இந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இல்லை 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் 8ஆம் அதிபதி திசை, அந்த மாதிரியான திசைகள் நடக்கும்போதும் விரையாதிபதி திசைகள் நடக்கும்போதும் தொழிலில் வந்துட்டு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளையும் விரயத்தையும் கொடுக்கும். தொழிலில் வந்து ஒரு கேஸு வம்பு வழக்கு அப்படின்றத கொடுக்கும். அந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து கொஞ்சம் திசாபுத்திகளை பார்த்து ஜாதக ரீதியாக நீங்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி விட்டு கொடுத்து போய்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இல்லை வந்துருச்சு சார் ஒரு கோர்ட்டு கேஸுன்றதே வந்துருச்சு அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் தொழிலை வந்து நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அப்போது முதல்ல வந்து அவாய்ட் பண்ணணும், அதாவது கூட்டு தொழில்ன்றதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இல்லை அதுக்கு மேலே நாங்கள் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது ஒரு ஆள் வந்து அந்த யாருக்கு இந்த ராசிகள் வருதோ அவங்க வந்து செப்பரேட் ஆகி இவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணி அதன் மூலிமா அவங்களுக்கு தொழிலை நடத்தி கொடுத்து அதிலிருந்து இவர் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் மாதிரி இவர் தனியாக வந்து செஞ்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் பார்த்து செய்யும்போது உங்களுக்கு கூட்டு தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறதும், இல்லை பண்ணிட்டுருக்கிற தொழிலை வந்துட்டு மேற்கொண்டு எப்படி கொண்டு போகிறதுன்றது வந்து ஜாதக ரீதியாக பார்த்து அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் தொழில் அப்படின்னு வந்தாலே வந்து எப்போவுமே முருகர் தான்.
சொந்த தொழில்னாலே முருகரை வழிபட்டு வர்றது நல்லது. அதில் வந்து குறிப்பாக இன்னும் வந்து ஜவுளி தொழிலா இல்லாட்டி வந்து உணவு தொழிலா அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில்கள் இருக்குது, துறை இருக்குது, இரும்பு சார்ந்த துறை, அப்படி ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒவ்வொரு தெய்வம் கடவுள் உண்டு. அவங்கள வழிபட்டு வரும்பொழுதும் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. ஸோ வந்து கூட்டு தொழில் வந்து யார் யாருக்கு ஆகாது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த 4 ராசிக்காரர்கள் லக்னக்காரங்க எப்போவுமே கூட்டு வந்து அவாய்ட் பண்ணுறது தான் உத்தமம். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. முடியாத பட்சத்தில் தான் மேற்கொண்டு லக்னாதிபதி திசை, 7ஆம் அதிபதி திசை, அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி, விரையாதிபதி திசைகள் எல்லாம் பார்த்து அப்போ வந்து முதலீடு போடலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, பிரான்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணலாமா, அஷ்டம சனி நடக்குதா, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு பேர். நிறைய பேர் லாக் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அஷ்டம சனி காலகட்டத்திலையும் அஷ்டமத்தில் குரு வரும் காலகட்டத்திலையும் ஜென்ம குரு வரும்போது இதெல்லாமே வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமும் வந்து நிச்சயமாக வேலை செய்யும். அப்போது நீங்கள் கூட்டு அப்படின்றது வந்துட்டு தொழில் செய்யும்போது ஜாதகத்தை வைத்து ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.